முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி 2 நாளாக சரியாக வீடியோ வந்திருக்காது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஹெவியாக ஒர்க் இருந்துச்சு. அதுவும் நேற்று ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைச்சிது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே உங்களோட நான் சொல்லியிருக்க வேண்டியது. ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை போடலை. இன்னைக்கு 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நான் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழில் எந்த ஒரு ரெஸ்லிங் சேனலுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ நமக்கு கிடைச்சிடுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஸோ ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்த 2 விஷயமும் ஒரே நாளில் கிடைச்சது. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நேற்று அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் நான். ஸோ அதை நேற்றே நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஸோ 2 பயங்கரமான அப்டேட். ஸோ உங்களால் எனக்கு கிடைச்ச விஷயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு சொல்ல போறேன். 2 வீடியோ வரப்போகுது. ஸோ ஒன்னு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ்ல, இன்னொன்னு ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல வரப்போகுது. சோ மிஸ் பண்ணாம இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு என்னோட கலந்துக்குங்க. சோ அதர் ரெஸ்லிங் சேனல் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சோ இன்னைக்கு ஈவினிங் சோ என்னோட சேனல்ல போடுற வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ வீடியோக்குள்ள போலாவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 நாளா நிறைய அப்டேட் போயிட்டு இருக்கு. சோ பெக்கி லிஞ்சுக்கு இன்ஜுரி, சாஷா பேங்க் இன்ஜுரி, சோ ஏஜே ஸ்டைலுக்கு இன்ஜுரி, செத் ராலன்ஸுக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் போயிட்டு இருக்கு. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு உண்மையிலே இன்ஜுரியா அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். WrestleMania 35 மேட்ச் என்ன ஆகும் அப்படின்றத பத்தி நான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செத் ராலன்ஸ் சோ கடைசியா WrestleMania 31ல சோ ஒரு பயங்கரமான ஒரு மெயின் ஈவென்ட்ல ஒரு பெரிய மூமெண்டத்தை கிரியேட் பண்ணாரு செத் ராலன்ஸ். யாரும் எதிர்பார்க்காத ஒரு டைமிங்ல சோ ஒரு WWE சாம்பியன் மணி இன் தி பேங்க் கேஷ் இன் பண்ணி வின் பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் WrestleManiaல அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு மேட்சஸ் கொடுக்கல. சோ ஒரு வேர்ல்டு சாம்பியன் சோ ஒரு WWE சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுக்கவே இல்லை. சோ ரோமன் ரிங்ஸ் போனதுனால சோ இந்த வருஷம் சோ ராயல் ரம்பிள்ல வின் பண்ணாரு. WrestleMania 35ல பிராக் லெஸ்னரை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறாரு யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக. சோ இந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு இன்ஜூரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ செத் ராலன்ஸுக்கு இன்ஜூரியா, என்ன அவ்வளவு பெரிய இன்ஜூரியா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு ராயல் ரம்பிள்ல எந்த ஒரு இன்ஜூரியும் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் நடந்த ரா எபிசோட்ல பிராக் லெஸ்னர் 6 F5 போட்டாரு. சோ அதனால இன்ஜூரியா இல்ல அடுத்ததா நடந்த ஒரு லைவ் ஈவென்ட்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. சோ இந்த 2 மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச்ல அவருக்கு இன்ஜூரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அது எந்த மாதிரியான இன்ஜூரி அப்படின்றத WWE சொல்லவே இல்லை. சோ WWE ரொம்பவே கான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ரொம்ப ரோமன் ரிங்ஸ் இல்ல சோ எல்லாரையும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா WWE சோ ஒரு ஆளை உருவாக்கி பிராக் லெஸ்னருக்கு சோ மெயின் ஈவென்ட்டா ஒரு WrestleMania ஒரு மேட்ச் ஃபேஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சோ இந்த பிளானை கொண்டு வரும்போது சோ செத் ராலன்ஸுக்கு இன்ஜூரி அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. சோ செத் ராலன்ஸுக்கு என்ன மாதிரியான இன்ஜூரி அப்படின்றத WWE சொல்லவே இல்லை. சோ சிவியரான இன்ஜூரியா ஒரு சின்ன இன்ஜூரியா அப்படின்றது சொல்ல. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரா எபிசோடுக்கு செத் ராலன்ஸ் வரல. அதுக்கு அடுத்ததா தொடர்ந்து நடக்க போற ஒரு 5-6 லைவ் ஈவென்ட்ல இருந்து செத் ராலன்ஸோட பேரை எடுத்துட்டாங்க. இது இல்லாம 17ஆம் தேதி நடக்க போற எலிமினேஷன் சேம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு ஒரு மேட்ச் இருக்கதா இருந்துச்சு. சோ அதுல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வர மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. சோ செத் ராலன்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத WWE கிளியரா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா WWE ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ கஷ்டப்பட்டு ஒரு மேட்சை கொண்டு வந்து சோ ஒரு ஹைப் ஏத்துனாங்க. உடனே செத் ராலன்ஸுக்கு இன்ஜூரி அப்படின்னும் போது ரொம்பவே கான்ல இருக்காங்க. செத் ராலன்ஸுக்கு எந்த மாதிரியான இன்ஜூரி, சோ அவருக்கு பெரிய இன்ஜூரியா இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா WrestleMania 35ல பிராக் லெஸ்னரோட செத் ராலன்ஸ் மோத மாட்டாரு அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சிவியரா போய்கிட்டு இருக்கு. சோ அவருக்கு என்ன மாதிரியான இன்ஜூரி அப்படின்றத WWE சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ இது இல்லாம அவருக்கு ஒரு பெரிய இன்ஜூரி சோ அதனால அவர் WrestleManiaக்கு வர மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் WWE வந்து பாத்தீங்கன்னா சோ செத் ராலன்ஸை எப்படியாவது WrestleManiaல கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லைவ் ஈவென்ட்லயும் அவரை தூக்கிட்டு சோ இருக்கிற எல்லா ரா எபிசோட்லயும் அவரை தூக்கிட்டு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அவருக்கு எந்த மாதிரியான இன்ஜூரி அப்படின்றத WWE சொன்னால் மட்டுமே தெரியும். சோ செத் ராலன்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஜூரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 100% வந்து பாத்தீங்கன்னா WrestleMania 35 பிளான் வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் ஆயிடும். சோ அவருக்கு சின்ன இன்ஜூரியா இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செத் ராலன்ஸ் வெர்சஸ் பிராக் லெஸ்னர் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்
WrestleMania 35ல நடக்கும். சோ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? செத் ராலின்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஜூரி அப்டேட் வந்திருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. WrestleManiaல பிராக் லெஸ்னர் வெர்சஸ் செத் ராலின்ஸ் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்களே கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.